இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் டைம் கொடுங்க. டைம் எனக்கு இல்லை, உங்களோட மைண்டுக்கு. நம்மளோட எண்ணங்கள் ஹெவியாக இருக்கும் போது நம்ம பாடி டயர்டாக இருக்கும். ஸோ தூக்கம் ஒழுங்காக வராது. இந்த செஷனில் நம்ம கம்ப்ளீட்டாக இதை ரீசெட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கம்மியான டைம் இருக்குங்கிறவங்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, இன்னும் நல்லா ரிலாக்ஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா 30 மினிட்ஸ் யோக நித்ரா பயிற்சி நம்ம சேனலில் இருக்குது, அதை பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம மூளையோட ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. நல்ல ஒரு அமைதியான சூழலில் ஷவாசனத்தில் படுத்துக்கோங்க. கை கால்கள் உடல்ல இருந்து தள்ளி வச்சு உங்களோட உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கிறவாறு படுத்துக்கோங்க. முகத்தில் ஒரு புன் சிரிப்போட இந்த பயிற்சியை நம்ம இப்போ தொடங்கலாம். உங்களோட மூச்சில் உங்களோட கவனத்தை செலுத்துங்க. இயல்பான மூச்சில் உங்களோட கவனம் இருக்கட்டும். இப்போ ஆழமாக மூச்சை உள்ளிழுங்க. எவ்வளவு மெதுவாக வெளிவிட முடியுமோ அவ்வளவு மெதுவாக வெளிவிடுங்க. ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு அமைதியான நிலையை நீங்கள் உணர்றீங்க. இந்த ஒரு அமைதியான நிலையில் இப்போ நம்ம ஒரு பாசிட்டிவ் ரெசல்யூஷன் எடுத்துக்கலாம். அதாவது பாசிட்டிவ் சங்கல்பா, ஒரு சின்னதாக நேர்மறையான உறுதிமொழியை இப்போ நம்ம எடுக்க போகிறோம். நீங்கள் எடுக்க போகிற உறுதிமொழி தெளிவாக சின்னதாக நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் நடக்கிற ஒரு சென்டென்ஸாக நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கணும். உங்களுக்கான உறுதிமொழியை நீங்கள் எடுத்ததும் அதை உங்களுக்குள்ள ஒரு 3 முறை மெதுவாக திருப்பி திருப்பி சொல்லிக்கோங்க. இப்போ நம்மளோட சிந்தனையை இந்த உடல் முழுக்க நம்ம சுழற்றலாம். உடலை அசைக்க வேண்டாம். வலது கை பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல், திருவிரல், இந்த 5 விரல்களும் நல்ல தளர்வாக உணர்றீங்க. உள்ளங்கை, கையின் பின்புறம், மணிக்கட்டு, முழங்கை, மேல்கை, தோள்பட்டைகள். இப்போ உங்களோட வலது கையானது விரல் நுனியிலிருந்து தோள்பட்டை வரைக்கும் நல்ல தளர்வாக உணர்றீங்க. வலது இடுப்பு பகுதி, வலது கால் தொடை, கால் முட்டிகள், கணுக்கால், கால் முட்டியிலிருந்து கணுக்கால் வரைக்கும் உள்ள பகுதி, கால் பாதங்கள், வலது காலோட பெருவிரல், 2ஆம் விரல், 3ஆம் விரல், 4ஆம் விரல், 5ஆம் விரல், வலது இடுப்பு பகுதியிலிருந்து வலது கால் நுனி வரைக்கும் நல்ல தளர்வாக ரிலாக்ஸ்டாக உணர்றீங்க. இப்போ உங்களோட வலது பகுதியில் உள்ள கை கால்கள் ரெண்டும் தளர்வாக ஃபீல் பண்ணுறீங்க. இப்போது இடது பக்கம், இடது கையோட பெருவிரல், ஆள்காட்டி விரல்,
நடுவிரல், மோதிர விரல், திருவிரல். உங்களோட இடது கை முழுக்க ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்க. இடது கையோட உள்ளங்கை, கையின் பின்புறம், மணிக்கட்டு, முழங்கை, மேல்கை, இடது தோள்பட்டைகள். உங்களோட இடது தோள்பட்டையிலிருந்து இடது கையோட நுனி விரல் வரைக்கும் நல்ல தளர்வாக லைட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. ரிலாக்ஸ். இடது இடுப்பு பகுதி, இடது காலின் தொடை, முழங்கால், இடது கால் முட்டி, கணுக்கால், கால் பாதம், இடது காலின் பெருவிரல், இரண்டாம் விரல், மூன்றாம் விரல், நான்காம் விரல், ஐந்தாம் விரல். இப்போ இடது இடுப்பு பகுதியிலிருந்து காலோட விரல் நுனி வரைக்கும் தளர்வாக ரிலாக்ஸ்டாக லைட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ இடது வலது 2 கை கால்களும் நல்லா லேசாக ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ நம்ம உடலோட பின்பகுதியான கீழ்முதுகு, முதுகு தண்டு, நடுமுதுகு, மேல் முதுகு, இடது தோள்பட்டை, வலது தோள்பட்டை, தலையோட பின்பகுதி, இதெல்லாமே தளர்வாக உணர்றீங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் மேலே உச்சந்தலை, நெற்றி பகுதி, இப்போ உடலோட முன்பாகங்களுக்கு வரும். புருவங்கள், வலது கண், இடது கண், மூக்கு, உதடுகள், கன்னங்கள், தொண்டை பகுதி, கழுத்து பகுதி, தலைக்குள்ளே இருக்கக்கூடிய மூளை, இதெல்லாமே நல்ல தளர்வாக நல்ல ரிலாக்ஸ்டாக உணர்றீங்க. மார்பக பகுதி, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளான நுரையீரல், இதயம், வயிறு, கணையம், கல்லீரல், குடல் பகுதி, இதெல்லாமே நல்ல தளர்வாக உணர்றீங்க. இப்போ நம்ம கை கால்கள்லேருந்து முன்பகுதி பின்பகுதின்னு நம்ம உடல் முழுக்க முழுமையாக நம்மளோட விழிப்புணர்வை சுழற்றி எடுத்திருக்கோம். உங்களோட முழு உடலையும் உணருங்க. நான் இப்போ சொல்லக்கூடிய காட்சிகள் எல்லாம் கற்பனை பண்ணிகிட்டே வாங்க. ஒரு நீல வானம் இருக்குது.
இந்த வானமும் இந்த பூமியும் ஒரு கடலோட இதில் சந்திக்குது. கடல் அலைகள், அந்த நீல வானம் ரெண்டுமே நீல கலரில் இருக்கு. இது ரெண்டுக்கும் நடுவில் இருந்து பிரிக்கிற மாதிரி சூரியன் உதிக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆலய தீபம் மாதிரி அந்த சூரியன் மேலே எழுந்துட்டே வருது. அது மேலே ஒளிரும் போது கீழே தாமரை குளம் இருக்கு. தாமரை இலைகளில் உள்ள அந்த நீர் குமிழங்களில் சூரிய ஒளியானது பிரதிபிச்சு ஒரு முத்து மாதிரி மின்னுது. அந்த சூரிய ஒளியோடைய கதிரானது அந்த தாமரை மலர் மேலே படும்போது அப்படியே அது மலருது. அந்த தாமரையெல்லாம் வெள்ளை கலரில் இருக்குது. அப்படியே வெண்ணிற தாமரை மலர்றதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஒரு சூழலில் நம்மளோட ஹார்ட், அதாவது இதயத்துக்கு நடுவில் ஒரு கோல்டன் கலரில் ஒரு லைட் உருவாகுது. அந்த லைட்டானது கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. அந்த கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல் முழுக்க பரவி முழுமையாக நம்மளை ஆக்கிரமிக்குது. இந்த ஒளியானது உங்களோட உடல் முழுக்க பரவி இந்த பிரபஞ்ச ஒளியோட கலந்துடுது. இப்போ ஒரு பாசிட்டிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. உங்களை சுற்றி ஒரு அமைதி, ஒரு தெளிவு, ஒரு அமைதி நிலை இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத அளவுக்கு ஒரு அமைதியை நீங்கள் இப்போ உணர்றீங்க. இந்த நேரத்தில் இந்த யோக நித்திரை பயிற்சியோட தொடக்கம் அப்போ நீங்கள் ஒரு நேர்மறையான ஒரு சங்கல்பம் எடுத்தீங்க. அதை திருப்பியும் உங்கள் நினைவுக்கு கொண்டு வந்து 3 முறை உணர்ச்சிகளோட நீங்கள் அது நடந்தால் எவ்வளவு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்ச்சிகளோட மீண்டும் ஒரு 3 முறை உச்சரிச்சுக்கோங்க மனசுக்குள்ள. இப்போ உங்களோட கவனத்தை மூச்சுக்கு திருப்புங்க. மெதுவாக உங்களோட கை கால் விரல்களை அசைவு கொடுத்துக்கோங்க. உங்களோட இடது பக்கமாக திரும்பி படுத்து கைகளோட உதவியோட உட்காந்துக்கோங்க. இப்போ உங்களோட உள்ளங்கை ரெண்டையும் நல்ல உரசி ஒரு மென்மையான சூடு கைகளுக்கு நடுவில் வந்ததுக்கப்புறமா அதை உங்கள் கண்கள்லையும் முகத்துலையும் நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ மெதுவாக உங்களோட கண்களை உள்ளங்கைகளை பார்த்த மாதிரி திறந்துக்கோங்க. ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மைண்ட் எப்படி ஃபீல் பண்ணுதுங்கிறத அப்சர்வ் பண்ணி பாருங்கள். நல்லா அமைதியாக லைட்டாக ஃபீல் ஆகுதா? இந்த ஃபீலிங் ஒரு 15 நிமிஷத்துலேயே நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதே ப்ராக்டிஸை 30 மினிட்ஸ் பாரம்பரிய யோக நித்திரை முறைப்படி பண்ணால் இப்படி இருக்கும். அதே நேரத்தில் ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணும் போது நம்மளோட மைண்ட் எவ்வளவு காமாக ஃபீல் பண்ணுங்கிறத நினச்சி பாருங்கள். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் தூக்கம் ஈஸியாக வர்றதுக்கு இதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 30 நிமிடம் பாரம்பரிய யோக நித்திரை பயிற்சியோட வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் இதே மாதிரி பவர்ஃபுல்லான செஷன்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.